இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கில் பற்றிய தீயை அணைக்கும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கட்டுக்குள் வராத தீயால் ஏற்படும் புகைமூட்டத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், வணக்கம். 2 நாட்களுக்கு மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. கட்டுப்படுத்துவதற்கு மேலும் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான காற்று கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள தகவல்? வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கு நேற்று மாலை தீப்பற்றி இருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பையில் பற்றி எறியும் தீயினை அணைத்து வருகின்றனர். குறிப்பாக அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்து வருகிறது. இப்பகுதியில் புகையிடம் சேர்ந்து சுகாதாரக்கேடும் ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது 2வது நாளாக 4 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயணைப்புத் துறையினர் தீயினை அணைத்து வருகின்றனர். மலைபோல் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகளினாலும் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்து அணைத்து பார்த்தாலும் தற்பொழுது தீயினை அணைக்கும் பணி நிறைவடையவில்லை. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. புகையுடன் சேர்ந்து சுகாதாரமற்ற காற்றும் வெளியிடுவதால் இப்போது வரக்கூடிய விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இந்த குப்பை கிடங்கை ஒட்டி விவசாய நிலங்கள் ஏராளமாக உள்ளது. தென்னைத்தோப்பு, வாழைத்தோப்பு என்று விவசாய பயிர்கள் அதிகமாக பயிரிடப்பட்டு வரும் வேளையில் இந்த தீயினால் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட சுகாதார கேடினாலும் இப்பயிர்கள் செல்லக்கூடிய விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.